வணக்கம். விடிந்ததும் ஒரு முக்கியமான பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ விடிந்த உடனே நம் முதலமைச்சர் அவர்கள் ஒரு அதிரடியான ஒரு உத்தரவு ஒன்று பிறப்பிச்சிருக்காங்க. இனி இந்த விஷயம் இப்படி நடக்கவே கூடாது அப்படிங்கிறதையும் அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க. என்னன்னு வாங்க பார்க்கலாம். 21 வயது குறைந்தவர்களுக்கு மது விற்றால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பானதை வெளியிட்டிருக்கிறாங்க நம் தமிழக முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்கள். டாஸ்மாக் பணியாளர்களுக்கு டாஸ்மாக் நிறுவனம் கடும் எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறாங்க. ஸோ வயதில் சந்தேகம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா உடனடியாக ஆதார் உள்ளிட்ட ஆவணங்களை சரிபார்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆணையம் பிறப்பிக்கப்பட்டிருக்கு. ஸோ இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 21 வயது குறைந்தோருக்கு மது விற்றால் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியான தகவலையும் அவங்க கொடுத்திருக்கிறாங்க. அதனால இப்படிப்பட்ட ஒரு ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கு. வயது வித்தியாசத்தை எதுக்காக உள்ள கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கறத இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம். சமீப காலமா பாத்தீங்கன்னா இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் மத்தியில மது பழக்கம் ரொம்பவே அதிகரிச்சு வருவதாக எழுந்திருக்கிற புகார்களை தொடர்ந்து தான் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. சோ இனி வரும் நாட்கள்ல பாத்தீங்கன்னா மது வாங்க வரக்கூடிய நபர் வயதில் சந்தேகம் ஏற்படுது அப்படின்னா அவங்க விற்பனையாளர்கள் என்ன பண்ணணும்னா அவருடைய உரிய வயது சான்றிதழை கேட்டு பெற வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது ஆதார் அட்டை, ஓட்டுநர் உரிமம், அதாவது டிரைவிங் லைசன்ஸ், அது மட்டும் இல்லாம வாக்காளர் அடையாள அட்டை போன்ற அரசு அங்கீகாரம் பெற்ற ஆவணங்களை சரிபார்த்த பின்னரே அவர்களுக்கு மது வழங்க வேண்டும் அப்படிங்கிற தகவலை தான் இப்ப வெளியிட்டிருக்கிறாங்க. சோ 21 வயது பூர்த்தியாகாத நபர்களுக்கு எக்காரணம் கொண்டுமே மது விற்பனை செய்யக்கூடாது என்பதில் பணியாளர்கள் உறுதியாக இருக்க வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தப்பட்டிருக்கு. ஸோ அதை தாண்டி மது விற்பனை நடைபெறுது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க மேல கண்டிப்பா ரொம்ப கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற தகவலை தான் நம் தமிழ்நாடு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்கள் வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மது விலக்கில் ஏதோ ஒரு சிறு திருத்தம் ஏற்பட்டு ஒரு நல்ல ஒரு விஷயம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கண்முன் தெரிகிறது. நன்றி.